Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். And then இது பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. இது எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து சுவையான முட்டைக்கோஸ் போண்டா எப்படி செய்யறதுங்கறத செஞ்சு காட்ட போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சுவையான முட்டைக்கோஸ் போண்டா செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சிருக்கேன். 100 கிராம் முட்டைக்கோஸ்க்கு 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 25 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப, காரத்திற்கு வரமிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க சுவையான முட்டைக்கோஸ் போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து முட்டைக்கோஸ் போண்டா செய்யறதுக்கு மிக்சிங் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லியில சேர்த்துருக்கேன். அது கூட முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை ரொம்ப பெருசாலாம் நறுக்கக்கூடாது. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள். இப்போ இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்திற்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காம இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிணைஞ்சு விட்டுறலாம். எடுத்தோடனே நிறைய சேர்த்துட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம சமைக்கிற எண்ணெய் தான், அதை வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் கல்லெண்ணெய் யூஸ் பண்ண கல்லெண்ணெய், இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி இடையில ஆயில் சேர்த்து பிசைஞ்சால் தான் நல்லா மொறு மொறுன்னு வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வந்து மேலே தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையும் போது தான் அதோட பதம் வந்து கரெக்டாக வரும், இல்லைனா வந்து தண்ணி அதிகமாக போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி போண்டாவை உருட்டி போட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் போண்டா வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து போண்டா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே மற்ற போண்டாவும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போண்டா வந்து ரொம்ப பெருசாக போட்டாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, சுவையான முட்டைக்கோஸ் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம ரிலேஷன்ஸ் இந்த மாதிரி திடீர்னு வந்து வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.